ஸ்ரீலங்காவின் முன்னாள் படை தளபதிகள் உள்ளிட்ட 4 பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடையானது ஒருதலைப்பட்ச நடவடிக்கையாகும் என ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவின் தடை குறித்து ஸ்ரீலங்காவின் அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்புக்கூறலை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வரை விடுதலை புலிகளுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளின் போது நடத்தப்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக நீதியை நிலைநாட்டுவதற்கு சர்வதேச நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவது அவசியம் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் காணாமல் போனவர்கள் பட்டியலில் உள்ள 19 பேர் உயிருடன் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி தட்பரன் தெரிவித்தார். காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் நல்லூர் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கருத்தமர்வில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் அமைதியை நிலைநாட்ட முடியாமல் போவதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருப்பதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளே அமைதியை சீர்குலைப்பதாகவும் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதில் பல சிக்கல்கள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வரான நாமல் ராஜபக்ஷ தொடர்புபட்ட மோசடி வழக்கில் இருந்து கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரட்ன விலகியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் அதில் இருந்து நீதிபதி விலகியுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் 11 பேர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை அறிவித்துள்ளது. இழுவைகளை பயன்படுத்தி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை படிப்படியாக நிறுத்த எதிர்பார்ப்பதாக இந்திய ராமேஸ்வர மாவட்டத்தின் விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜேசுராஜா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற இந்திய இலங்கை கடற்றொழில் சங்க பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுப நேரத்திற்கு நாட்டை அனுரவிடம் கொடுத்துவிட்டு தற்போது வாழ்வதற்கு நாட்டு மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் அரசாங்க அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் தமக்கான சம்பளம் மற்றும் எரிபொருள் கொடுப்பனவை பெறாமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கருதப்படும் சம்பளத்தை மாத்திரமே அவர்கள் பெறுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மூதூர் பிரதேச சபையில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு மூதூர் ரால்குழியில் உள்ள மாதர் சங்க கட்டடத்தில் இடம்பெற்ற பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி தேர்தலுக்கான 2 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல அந்த கட்சி தீர்மானித்துள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் இதனை தெரிவித்தார். இலங்கை முழுவதும் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் உயிரினங்கள் தொடர்பாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு விவரங்கள் நாளை வெளியிடப்பட உள்ளது. கண்டியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்து வெளியிட்ட விவசாயத்துறை அமைச்சர் KD லால்காந்த இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள கடல்சார் பொருளாதார ஊடாக நாட்டிற்கு நன்மைகள் பெற்றுக் கொடுப்பதே தமது இலக்கு என ஸ்ரீலங்கா கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் அம்பாறை மாவட்ட கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடிய போதே இதனை தெரிவித்தார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் கலாச்சாரம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி எக்கச்சி பகுதியில் கண்ணகி அம்மன் கோவிலின் சுற்றாடலில் இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் சட்டவிரோதமாக அழிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி A9 வீதிகளில் பகல் இரவு வேளைகளில் நடமாடும் கட்டாக்காளி மாடுகளால்
வாகன சாரதிகளும் பயணிகளும் போக்குவரத்து செய்வதில் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். கட்டாக்காளி மாடுகளில் மோதுண்டு விபத்துகளும் ஏற்படுவதாக விசனம் தெரிவிக்கும் பொதுமக்கள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சம்பந்தப்பட்ட தரப்பினரை வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் வெல்வெட்டுத்துறையில் இன்று காலை ஒரு தொகை கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் இந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாமாங்கம் பகுதியில் வீடு ஒன்றில் இருந்து ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த ஆண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மட்டு தலைமை காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.